சண்டை இல்ல இல்லாத சட்டை இல்ல குமாரு. நாங்கெல்லாம் சண்டை போடுறப்ப சட்டையே இல்ல குமாரு. அப்படி சண்டை போட்டிருக்கோம் நாங்களாம் வெறித்தனமா. நீங்க நாங்க இல்ல இப்ப இந்த ரெஸ்லிங் பாத்திருக்கீங்க தானே? ரெஸ்லிங் கைக்கெல்லாம் பூசுவாங்களே அப்படிமா முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தை மட்டும் தான் வழங்க. இடையில என்ன பேசுறான்னு அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. ஆனா அதை பார்ப்போம். சோ அந்த ரெஸ்ல்மேனியால வந்து ஒரு பொற்காலம், இந்த பாக்கெட் கேலண்டர், அந்த போஸ்டர், இப்ப பாக்கெட்டும் இல்ல கலண்டரும் இல்ல, எல்லாத்துக்கும் எது எது எதுலாம் பேக் கூட வந்து ஸ்கூல் பேக், டி-ஷர்ட், அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அந்த காலம் அது 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 அதுவும் ஒரு நல்ல காலம். அதை சொல்லிட கூடாது. இந்த காலம் இது 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 இதுவும் ஒரு நல்ல காலம் தான். ஏன்னா இப்ப எல்லாம் வீட்டுல இருக்கனால இதுவும் ஒரு நல்ல காலம் தான். ரைட். சோ இந்த நம்ம என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ரெஸ்லிங் இருக்கு இல்லையா, அதுல வந்து எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. இப்ப ஆனா வின் பண்றவங்களுக்கு பெல்ட் தருவாங்களாம். அந்த பெல்ட் எதுக்குன்னா, அவன் தான் ட்ரவுசரே போடுறான் இல்லையா, அவனுக்கு எதுக்கு பெல்ட்? இது ஒரு தடை செய்யப்பட்ட காமெடி. சரியா? நம்ம ஃபர்ஸ்டா அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. எங்கடா நம்ம அவங்களுக்கு வேலை இருக்குல்ல, சொல்லிட்டாங்க நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிடுவாங்க. இப்ப மீண்டும் வந்து சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் சந்திச்சிருக்கோம். அதே நிகழ்ச்சி தான். ஸோ இன்றைக்கு வந்து எங்களுக்கு ட்ரெண்டிங்கில் விடுங்க நிகழ்ச்சி அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க 30 வருஷமா நம்ம சொந்த நாட்டு உற்பத்தியாவே அவங்க பயன்படுத்தி பண்ணிட்டு வராங்க. இல்ல இப்ப இதையும் வந்து இவர் ஒரு 30 வருஷமா சொல்றாரு. ஆனா அப்பயும் வந்து அவருக்கு அதை வரல. 30 வருஷமா தான் சோவை செய்யல. ரிப்பீட் தானே போட்டு 30 வருஷமா கொரோனா வந்து ஆட்டி படைச்சிருச்சு. ஆனா நீங்க வந்து அவங்கள பத்தி சொல்லிட்டு உங்களோட சமையல் ஆட்டி படைக்கணும் அப்படின்னா அவங்கள பயன்படுத்தி வந்து நீங்க விஜய் ப்ராடக்ட்ஸ் பாவீங்க. சோ இலங்கையில வந்து தரமான முறையில, சுவையான முறையில, நேர்த்தியான முறையில சூப்பரான மசாலா பொருட்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் விஜய் ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கு வந்து நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்காங்க. சோ அவங்களோட அனுசரணையில இன்னைக்கு நாங்க இணைந்திருக்கிறது ட்ரெண்டிங்ல விடுங்க. நிகழ்ச்சி ஆரம்பிச்சு நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வளமை போலவே வந்து நாங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் தந்துட்டு இருக்கோம். இவர் வந்து தேடிட்டு இருக்காரு. இப்பதான் கண்டென்ட் தேடுறாரு. கேட்டா ஒரு வாரம் நாங்க எல்லாம் தேடி எல்லாம் ஃபைல் பண்ணி சும்மா ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன்னு இப்பதான் வந்து தேடுறது. இப்ப இது ஜோக் தானே தெரியும், சொல்லுங்க பாப்பா. இருங்க, அப்படியெல்லாம் மானத்தை வாங்க பப்ளிக்ல. இவன் எழுதி வச்சுட்டான் காமெடி சொல்றானோ அப்படின்னு ஆயிடக்கூடாது. என்னத்தை எழுதி வச்சிருந்தாலும் அதை வந்து திரைக்கு பின்னால் வந்து எல்லாம் பேலன்ஸ் பண்ணி திரைக்கு முன்னுக்கு வரும்போது அப்படியே நம்ம ஜென்டில்மேன் மாதிரி அழகா சொல்லணும். வந்து நின்னா காமெடி அப்பா அருவி கடல் தெளிக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனா பின்னால என்ன நடக்குதுன்னு நமக்கு மட்டும் தெரியும். இப்ப சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருக்காங்க தானே, அவங்க சொல்லியிருக்காங்க நீ என்ன இந்த நாள் லேட்டாயே வந்துகிட்டு இருக்க அப்படின்னு. இப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை தான் லேட் அப்படின்ட்டு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டைனா அப்பாவுக்கு அம்மா சண்டை உனக்கு என்ன பிரச்சனை? அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டைனா நீ வந்திருக்கலாம் தானே. இல்ல டீச்சர், இது என்னோட சப்பாத்து இருக்கு தானே, அது ஒரு சப்பாத்து அப்பா கையில இருந்துச்சு, இன்னொரு சப்பாத்து அம்மா கையில இருந்துச்சு. அவங்க எப்படா தருவாங்க அப்படின்னு பாத்துக்கிருந்தேன். மக்களே, நீங்க சண்டை போடும்போது சண்டை போடுங்க. இது பசங்களோட சப்பாத்தெல்லாம் தூக்கிட்டு இருந்தா படிப்பு என்ன ஆகுறது? இதுலயும் ஒரு நம்ம மெசேஜ் கேட்காம செருப்ப கொடுத்துருவானா, இதுலயும் ஒரு மெசேஜ் சொல்லிடலாம். சமூகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுங்க. அம்மா அப்பா வந்து நீங்க சண்டை போட்டுக்கிறீங்களோ என்ன பண்ணிக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையா இருந்தாலும் குழந்தைகளுக்கு முன்னுக்கு செய்யாதீங்க. அவங்க இல்லாத நேரங்களில் நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துக்கங்க. அவங்களுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி வன்முறைகள்லாம் ஈடுபடாதீங்க. எதிர்காலம் வந்து அவங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு ஒரு நல்ல மெசேஜும் சொல்லிடணும். ரைட்டா? இப்ப ஸ்கூலுக்கு போனா நீங்க சண்டை போடுவாங்க. இப்ப எப்படா மகன் 8 மணிக்கு ஸ்கூல் போடுவான், நீங்க சண்டையை போடணும் அப்படின்னு. அதனால அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நல்ல விஷயங்கள் ஜோக்ல வரும்போது சில ஜோக்கோட சேர்த்து நல்ல விஷயங்கள் சொல்றது. அடுத்து வரதும் ஒரு இதுதான், சமூகத்துக்கு முன்னுக்கு இப்படி பிராங்க் ஒண்ணு சமூகத்துல இப்படி இருக்கணும், சில பிராங்க் இருக்கும். சமூகத்துல சில இப்படி இருக்க கூடாது. அப்படியே ஒரு பிராங்க் தான் வருது. சொந்த விஷயம் பார்த்துட்டோம்.
நல்ல நல்ல விஷுவலை நம்பி இந்த ஷோவே இருக்குது தம்பி. கெட்ட விஷுவல் எல்லாம் போடாதீங்க தம்பி. அதை நீங்க முடிவு பண்ணாங்க. இப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த டைம்ல ஒன்னும் இல்லையே, முன்னாள் காதலி. அப்ப அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றீங்களா? இல்ல, ரொம்ப நம்பினேன் அவளை. நம்பினேன் சொன்னா எனக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறா. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், காதலியை நம்பினோர் கைவிடப்படுவீர். அது நீங்க எடுத்தோடனே இது முடிவை சொல்லாதீங்க. இல்ல இப்ப இது என்னன்னா, அவட்டு போன்ல வந்து இப்ப எல்லாரோட அவரோட போன்ல ஒரு பாய்ஸ் நம்பர் கூட இருக்காதுங்க. எல்லாம் கேர்ள்ஸ் பேர்ல தான் இருக்குங்க. இல்ல பேர்ல இருக்குமா உண்மையாவே கேர்ள்ஸ் நம்பரா இருக்குமா? இல்ல அது பேர்கள். அது அப்படி நான் நம்பினேன், அது வெறும் கேர்ள்ஸா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ராணி, ராணி, சுனிதா, அப்ப ஏன் நம்பரை டயல் பண்ணி பார்த்தா அஞ்சலின்னு வருது. பாருங்களேன், அதை பாடுறா எவ்வளோ ஒரு உண்மையா இருக்கிறா அப்படின்ட்டு சரின்ட்டு என்ன பண்ணேன் சார், என் ஃப்ரெண்டோட நம்பர் எடுத்து கால் எடுத்தேன். கால் எடுத்தோன்னே என்ன ஹாய் ஹனி அப்படின்னு வருது. ஹாய் ஸ்வீட்டின்றா. அதுலயும் பாருங்க, அவரோட ஃப்ரெண்டு மூலமாவும் பேசினாலும் அது நான் தான் பேசுறேன் அப்படின்ட்டு. ஃப்ரெண்டோட நம்பரா இருந்தாலும் அப்படி பாருங்க எவ்வளவு ஒரு இதா எனக்கு இருந்து நேர்மையா இருந்திருக்காங்க. சோ இந்த நேர்மைக்கு பரிசாகத்தான் அருள் ஒரு பரிசு கொடுத்தார். பல காலங்களில் பல பூக்களை கொடுத்தார். ரோசா பூ, மத்தாப்பூ, வாழைப்பூ, இப்படி எல்லாம் நிறைய பூ கொடுத்தார். ஆனா அவர் ஒரு ஆப்பு ஒண்ணு கொடுத்தார். அவள் கொடுத்த ஒரே ஒரு பூ பூ. ஆனா ஒரு சோப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய விஷயம் நீங்க வந்து சூப்பரா பார்க்க போறோம். நீங்க ஜாலியா சிரிக்க போறீங்க. ஸோ அடுத்த கண்டென்ட் பார்த்துட்டு வரலாம். நானும் பார்த்து ரொம்ப பேசிட்டு வராங்க. சரி, நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல விஷயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க வீட்டில் இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போ நிகழ்ச்சி போகும்போது நீங்க டிவிக்கு முன்னால தான் இருக்கணும். அதை வந்து நம்ம இவர்கிட்ட சொல்லி ஒரு சட்டம் ஒன்று போடணும். மாலை 7 மணி ஆனா கண்டிப்பா எல்லாம் வீட்டுக்கு முன்னால டிவிக்கு முன்னால இருக்கணும். டிவிக்கு முன்னால இருந்து வேலையில டிவி ஆன் பண்ணணும். அதுல நம்ம வசந்தத்தை போடணும். இப்படி பல பிரச்சனைகள் வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ சொன்னாலும் சொல்லட்டு அவங்க அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து அவங்க தெரியும், அவங்களுக்கு அது இப்போ தெரியும், அடிக்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. பார்த்தே ஆகணும். அந்த வாரமே உங்களுக்கு வீணாயிரும். வீணா வாரம் ஆயிரும். ஆமா, இப்படி தானே. இப்போ சில கண்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா சண்டே தான் முதல் வாரத்துல. அது மாதிரி நம்மளும் மங்களகரமா ஆரம்பிச்சு வைக்கிறோம். இனியில இருந்து சண்டே தான் முதல் நாள். ஆமா, அந்த சண்டே ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். சண்டே வித்தியாசம் சொல்லுங்க. சிம்பிள், நத்திங். ஜஸ்ட் ஒரு என்ன நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? என்னையோட ப்ரோக்ராம் செய்றீங்க, இப்ப எத்தனை வருஷமா பழகுறீங்க, நீங்க பின்னர் சொல்லி முடிச்சு சண்டைக்கு இல்லைங்க. சரி, சண்டை அப்படின்னா சோழிய முடியணும், சண்டே அப்படின்னா கோழிய முடியணும். அடுத்த விஷயம் வருது பார்த்தோம். அந்த காலம் நாங்கள் கதவை தட்டும் போது டொக் டொக் என்று தட்டினோம். இந்த காலம் நாங்கள் போனை எடுத்துக்கொண்டு டிக்டாக் என்று தட்டுகிறோம். சோ அதனால டிக்டாக்கா டொக்டோக்கா அப்படின்னு வந்து நாங்க கேட்டா இப்ப எல்லாம் 5 வயசு பசங்க எல்லாம் டிக்டாக்குங்கிறாங்க. அதுதான் நம்ம எல்லாம் 5 வயசுல டிக் டிக் யார் அது பேய் அது என்ன வேணும், கலர் வேணும், என்ன கலர், மஞ்சள் கலர்னால வீடு வீடா தெரிகிறது. கடைசியில மஞ்சள் கலர் என்னன்னு தெரியாது. ஏன்னா மஞ்சள் கலர் தான் நமக்கு தெரியாது. மஞ்சள் கலர் போய் சிவப்பு கலர் பிடிச்சி நிக்கிறது. நம்ம அப்படி வாழ்ந்தோம். இப்ப என்னன்னா போன் எடுத்துக்கிட்டு டிக்டாக்ன்றாங்க, பிக் பாஸ். என் பேர் ஆறுச்சாமி, போனை வச்சுட்டு என் பேர் ஆறுச்சாமி, எனக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கேன், அது சொல்ல மாட்டேன், ஆறுச்சாமி ஏழுச்சாமி. எப்படி வளருது பாத்தீங்களா? அப்ப அதனால காலம் மாறி போயிடுச்சு. அதனால அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறணும். இப்ப வீட்டுல வந்து ஹஸ்பண்டுக்கு வைஃப் வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. என்னது என்ன சாப்பாடு அன்னைக்கு? சப்பாத்தி ஒரு சப்பாத்தியை வச்சுட்டு அடுத்த சப்பாத்தி போடுறதுக்கு போயிருக்காங்க. மறுபடியும் எடுத்துட்டு வரும்போது இவர் சொல்றாரு, ஏண்டி பாதி சப்பாத்தி சாப்பிடும் போது வயிறு நிறைஞ்சிருச்சு. என்னது பாதியா? யோ வாயில உள்ள மாஸ்க் எங்கயா அப்படின்னு இருக்கு. பைபிள மாஸ்க் முழுங்கி இருக்கு. விஜய்
இந்த விஜய்ன்ற பேருக்காக நான் மரியாதை வச்சிருக்கேன். மரியாதை வச்சு அந்த மரியாதை கெடுத்துக்க கூடாது. தளபதி பேரை வச்சிருக்கீங்க, அதனால அந்த மரியாதை கெடுக்க கூடாது. ஸோ சாப்பிடும்போது மாஸ்க் போடாதீங்க. சில பேர் தோசை நினைச்சு பராட்டா நினைச்சு அந்த மாஸ்க் சாப்பிட்டவங்க, அதனால பல சிக்கல்கள் வரும். ஆனால் மற்ற நேரத்தில் வெளியே போகும்போது மாஸ்கை போட்டா தான் சிக்கல் வராது, போடாட்டி தான் சிக்கல் வரும். அதனால எப்போ போடணும் எப்போ மாஸ்க் போடக்கூடாதுன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலத்தில் இது வந்து இந்த வாரம் இப்ப 3வது வாரத்துக்கான டிக்டாக் போகுது. சரியா? டிக்டாக்கை பார்த்துக்கலாம். லவ்வுக்கு எது தேவை? அழகு தேவையா அறிவு தேவையா? லவ்வுக்கு அழகுதான். Got the man with the plan right here. Bringing swag with the man right here. என் வாலிப நெஞ்சம் உன் காலடி கெஞ்சும் சிறு காதல் பிச்சை. நீ ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் சுடுமனமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் சொல்லல நீதான் எப்பவும் நெஞ்சில இதை யாரு கிட்டையும் சொல்லல எனக்கு தொடுவானம் சிவந்து போகும். என்னதான் எங்க அப்பா என் மேல பாசமா இருந்தாலும் மன்னக்கும் அஞ்சடி எனக்கு எப்போ ஓகே சொல்வேன்? காலம் பொன்னானது, கடமை கண்ணானது, எங்க ப்ரோக்ராமுக்கு என்னானது இப்படி வந்து இப்ப பின்னால இருந்த தலைவர் கேட்டுக்கிறப்ப இவங்க ப்ரோக்ராமுக்கு என்னாச்சு, அந்த ஒரு இது ஒன்று புகைத்தல் சம்பந்தமா ஒரு ரெட் ஒன்று போடுவாங்க இல்லையா, இந்த நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி இப்ப அவர் கேட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு என்னதான் ஆச்சு, நல்லா தானே ஆரம்பிச்சாங்க, இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு என்னது எங்களை பார்க்க முடியல, இப்படி பார்த்துட்டு அப்புறம் திரும்ப ஒரு 100 வியூஸ் கூடிருது, என்ன இது எப்படி சரி கட்டுறது அப்படின்னு டென்ஷன். அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு பெரிய அளவுல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ உதவி செய்யணும்னு சொல்லும் போது எல்லாருக்கும் உதவி செய்யணும். இந்த காலத்துல எல்லாம் நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும், அப்பதான் நமக்கு ஒரு உதவி செய்வாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் உதவி செய்யப்பட்டு சில விஷயங்கள் உபத்திரவா மாறுறது உண்டு. ஒரு வண்டி அப்படியே போயிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு பார்சல் வந்துச்சு கீழே, பின்னால் வந்த ஒருத்தர் பைக்ல வந்திருக்காரு. ஐயோ யோ 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 பார்சல் விழுகுதியா அப்படின்னு சப்புன்னு அந்த பார்சல் எடுத்து பைக்ல வச்சுக்கிட்டு விரட்டி போறாரு. அடுத்த ஒரு பெண்ட் திரும்பும்போது திரும்ப ஒரு பார்சல் விழுது, அதையும் எடுத்து வச்சுட்டு திரும்ப விரட்டி போறாரு. 3வது விளிம்பு போகும்போது இன்னொரு பார்சல் விழுது. கடுப்பாயிட்டான் மனுஷன், என்னது போற பார்சலை தவற விட்டுட்டு போறான்னு 3 பார்சலை எடுத்துட்டு வேகமா போயிட்டு அந்த வண்டிக்கு முன்னால பைக்கை நிப்பாட்டி, யோ அறிவு இருக்கா அவனுக்கு, ஒரு வாகனம் ஓட்டுறது இது தெரியாது, போற இடத்துல ஒரு பார்சலே போட்டு வர, நான் நல்லவனா இருக்கேன் பின்னால எடுத்துக்கிட்டே வரேன், இன்னொருத்தனா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவன் இறங்கி அடிச்சுனா சத்துன்னு நான் ஒவ்வொரு கடைக்கு பேப்பர் போட்டு வரேன்டா லூசு பேல, அதை நீ பின்னாலே எடுத்துக்கிட்டு வாரியே உலக அறிவு இருக்கா அப்படின்னு இருக்கான். ஸோ இந்த ஜோக்கை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே, இப்படி சிரிக்காத ஆள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேனே, எனக்கு முதல் அறிவு இருக்கா அறிவு இருக்கா? இதை கேட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அங்க அவர் அதனால இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஜோக்கலாம் அடுத்து பாத்துட்டு வாங்க, இவர பேச பேசிக்கிட்டே இருப்பாரு, பாத்துட்டு வாங்க. சரி பாத்துட்டோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அப்படின்னா வந்து ஆரம்பிக்க கூடாது. ரேடியோ சொல்லு. இப்ப என்ன ப்ரோக்ராம்னு அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். என்ன வரப்போகுது அடுத்தது சொல்லு அப்படிமா சும்மா வந்து அலட்டிக்கிட்டு இருக்கீங்க பேசுவாங்க. அதெல்லாம் வேணாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னன்னு தெரியும், அதுல என்ன வரப்போகுதுன்னு தெரியும், நம்ம என்ன பேசுவோம்னு தெரியும், அதுக்கு அவங்க என்ன நம்மளும் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால பேச்சை குறைச்சிட்டு அடுத்த விஷயத்துக்கு போமா விடுங்க நிகழ்ச்சியில் முதல் முறையாக ரொம்ப கம்மியாக பேசிய விஜய் அதை சொல்றதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துருச்சு. இந்த விஷயத்தில் பார்த்துட்டு
அப்புறம் எந்த விஜய் வாடி வெண்ட தேபொண்ட இப்படி எல்லாம் சொல்லி ஒரு காலம் அப்படியெல்லாம் முன்னெல்லாம் வந்த எண்ட கண்ட சாப்பிடுங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்க அப்படிலாம் இப்ப எல்லாம் வந்தா அப்படி கேட்டுக்க ஐயோ நில்லுங்க நீங்க எங்க வந்தீங்க எதுக்கு வந்தீங்க அப்படியே போயிடணும் அப்படி டிஸ்டன்ஸ்லயே போயிடும் சாப்பிடு காலம். ஆனா வந்து இந்த கொரோனா காலத்துல கடைமூடி சரியா கடைமூடி வெளியில உள்ள ஷாப்பிங் மால் எல்லாம் மூடி ஆக்கள் போயலாது வெளியில பார்த்தா சிட்டில ஒரு எதுவுமே திறந்து இல்லை. ஆனால் வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆம்பளாக்களும் வெளியே வரணும்னு துடிக்கிறாங்க. ஏன் அவனுக்கு முடியல கொரோனா பரவாயில்ல வெளியில எண்ணத்தை மூடினாலும் வீட்டில் உள்ள பொண்டாட்டி வாய மூடுது இல்லையா அதனால எல்லாம் வெளியே வர துடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது சரி இந்த ஜோக் யாருக்கு விளங்கல எங்க ப்ரொடியூசருக்கு வந்து டப்புன்னு விளங்கிருக்கும். அவர் அங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அங்க அதெல்லாம் நிறைய விஷயம் உடஞ்சலாம் போச்சு. அப்படி சிரிக்கிறார் பலமா சிரிக்கிறார். சோ இன்னைக்கு வந்து காயம் வேற அது பெருங்காயம். சரி அடுத்து கண்டென்ட் பாருங்க குயிக்கா முடிச்சிட்டு போயிருவோம் நாங்க. சரி இந்த கண்டென்ட் பாருங்க கடைசியான கண்டென்ட் என்ன செய்ய பார்த்தோம். இந்த வாய மூடுங்கன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப யார் மூடாட்டி நாங்க மூட போறோம். கடையை சாத்த போறோம். எவ்வளவு தான் பிசினஸ் கடை சாத்துறாங்க இல்லையோ நாங்க சாத்துறோம். ஒரு ரோட்ல கடை சாத்துறாங்களோ கோயில நட சாத்துறாங்களோ இல்லையோ நாங்க சாத்த போறோம். ரைட்டா ரைமிங் வந்துருச்சு தானே. ஓகே சோ இன்னைக்கு வந்து சூப்பரா ட்ரெண்டிங்ல நிகழ்ச்சியில் நிறைய விஷுவல்ஸ் பார்த்திருப்பீங்க. ஜாலியா சிரிச்சிருப்பீங்க. சந்தோஷமா எங்களோட மொக்கையெல்லாம் கேட்டு விழுந்து சிரிப்பீங்க. சில பேர் சோர்ல முட்டி சிரிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ரைட் சோ இன்னைக்கு சந்தோஷமா ஒரு மணித்தால எங்களுக்கும் ஜாலியா போயிருக்குது உங்களுக்கும் ஜாலியா போயிருக்கும். சோ அடுத்த வாரமும் உங்களுக்கு வாழ்க்கையில மட்டும் இல்ல சுற்றுச்சூழல் மட்டும் இல்ல எல்லாமே நல்ல விஷயமா சந்தோஷமா ஜாலியா நடக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோட சோ இன்னைக்கும் வந்து நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா 30 வருஷமா நம்முடைய இலங்கை தயாரிப்பாளராக வழங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஒரு கலப்படமும் இல்லாம இயற்கையாவே கிடைக்கிற மூலப்பொருட்கள்லாம் பயன்படுத்தி தரமான வழியில நமக்காகவே இந்த உற்பத்திக்கெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. அது பெட்டி கடையில எல்லா இது முட்டி கடையிலையும் கிடைக்கும். அந்த குருநாகல பக்கம் போல ரொட்டி கடையில எங்க போனாலும் அவங்களோட பிராண்ட் இருக்கும். அப்படி என்ன பிராண்ட் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா விஜய் ப்ராடக்ட்ஸ் தான் இதற்கான பிராண்ட். வந்து இங்க சந்தோஷமா இலங்கையில வந்து தரமான மூலப்பொருட்கள் மசாலா பொருட்களை தந்து கொண்டிருக்கிறாங்க. சுவை நிறம் எல்லாமே மாறாம எந்த மிளகாத்தூள்னா மிளகாத்தூள் தான். அது மிளகாத்தூள் மட்டும் இல்லைங்க. நான் கோழி கடைக்கு போனேன். இவங்க அது மசாலா தூள் கறித்தூள் கறிக்கு போட வேண்டிய தூள் எல்லா ஐட்டம் இருக்கு. எல்லா ஐட்டம் லோகோ எங்கேயும் நான் பார்த்துருக்கேன். என் பேர் ஞாபகம் எங்க ஞாபகம் வருது. அந்த பிராண்டை வந்து நீங்க கண்டிப்பா வாங்க. இலங்கையில எல்லா இடத்துலயும் வந்து தரமான முறையில் உடனடியா வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சோ அப்படி தரமான முறையில் விநியோகித்துக் கொண்டிருக்காங்க. சோ விஜய் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தாங்க. சோ அவங்க அனுசரணையோட இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம். சோ அதே மாதிரி அடுத்த வருஷம்ல அடுத்த வாரம் அப்படி சொல்லாதீங்க பதறுது. அடுத்த வாரம் வருவோம். அடுத்த வாரம் இன்னும் சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது விஜய் உங்கள் அருள். நன்றி வணக்கம்.